அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவருடைய மகன் பிரபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. 2011 முதல் 2016 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தபோது 33 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் அது 1058% அதிகம் எனவும் சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடுக்குமாடி குடியிருப்பு அனுமதிக்கு 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவருடைய மகன்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இந்த நிலையில் தற்போது சொத்து குவிப்பு வழக்கும் பதிவு செய்திருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விரைவில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.